முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவ் போடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க ஆனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஸோ வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல்ல என்ன வீடியோ போட போறேன், ரெஸ்லிங் கிரேசி சேனல்ல என்ன வீடியோ போட போறேன் அப்படின்றத டீட்டெயில்டா நான் இப்போ இந்த வீடியோல உங்ககிட்ட சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. நேத்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு மானிடைசேஷன் கிடைச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை பயங்கரமா கொடுத்தீங்க. ஸோ அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா 1,75,000 சப்ஸ்கிரைபர் நேத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல் ரீச் பண்ணிச்சு. சோ நான் வீடியோ போட்ட 3 மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா 1,75,000 சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணி சோ வேற ஒரு இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கொண்டு போய் வச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட தமிழ்ல எந்த ஒரு ரெஸ்லிங் சேனலும் ரீச் பண்ணாத ஒரு உயரம் அப்படின்னு சொல்லலாம். சோ 1,75,000 சப்ஸ்கிரைபர் ஒரு வருஷம் 2 மாசத்துல அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இது எல்லாம் உங்களால தான் நடந்துச்சு. சோ நீங்க இல்லனா அந்த சேனல் கிடையாது, நான் இல்ல. சோ நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க அந்த சேனல் இவ்வளவு பெரிய ஆளா வந்ததுக்கு காரணம் நீங்க தான். சோ உங்க எல்லாருக்கும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சோ இன்னும் இத மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. சோ நீங்க எதிர்பார்க்கறத விட நல்ல கண்டென்ட் கண்டிப்பா நான் போடுவேன். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல்ல என்ன வீடியோ போட போறேன், ரெஸ்லிங் கிரேசி சேனல்ல என்ன வீடியோ போட போறேன் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். சோ நிறைய பேர் நேத்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சோ வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல் ரா பத்தி போடுங்க, சோ ரெஸ்லிங் கிரேசில வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் லைவ் பத்தி போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. சோ ஒரு சில பேர் சோ நியூஸ் எல்லாம் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல்ல போடுங்க, ரிவ்யூ ப்ரிவ்யூ சோ மேட்ச் கார்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்லிங் கிரேசில போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் ஒரு சிலவங்க சோ டைரக்டா போயிட்டு WWE வீடியோவே எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ ஒரு சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்லிங் கிரேசி சேனல்ல வேற எதுக்காவது மாத்திருங்க, கிரிக்கெட் அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ இப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சோ 2 சேனலையும் ரெஸ்லிங்காக மட்டும் தான் பயன்படுத்த போறேன். சோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்லிங்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நான் உருவாக்குனேன். அதே மாதிரி ரெஸ்லிங்காக மட்டும் தான் 2 சேனலையும் நான் நடத்த போறேன். சோ எக்காரணத்தை கொண்டும் இந்த 2 சேனல்லையும் வந்து பாத்தீங்கன்னா நான் வேற ஒரு கண்டென்ட்டை போடவே மாட்டேன். சோ ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க எல்லாம் ரெஸ்லிங்காக தான் இந்த சேனலுக்கு வந்தீங்க. அதனால தான் நான் ரெஸ்லிங்கை பத்தி மட்டும் தான் இந்த சேனல்ல நான் போட போறேன். சோ அப்படினா இந்த 2 சேனல்ல என்னென்ன போட போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சோ என்னோட ஒரு ஐடியா வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல்ல மானிடைசேஷன் கிடைக்கல அப்படின்றதுனால சோ ரெஸ்லிங் கிரேசி ஸ்டார்ட் பண்ணேன். சோ அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதோட நீங்க நிறைய பேர் ரொம்பவே அதிகமா சப்போர்ட் பண்ணீங்க. சோ முழுக்க உங்களால தான் ரெஸ்லிங் கிரேசி சேனல் ரொம்ப பெரிய லெவலுக்கு போச்சு, வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலும் வேற ஒரு லெவலுக்கு போச்சு அப்படினே சொல்லலாம். இப்போதைக்கு நான் இந்த 2 சேனல்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சோ வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல்ல இருக்கிற எல்லா நியூஸையும் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல்ல தான் போட போறேன். சோ ரெஸ்லிங்கை பத்தி போடக்கூடிய எல்லா விஷயம் சோ நியூஸா இருக்கட்டும், மேட்ச் கார்டா இருக்கட்டும், ரிவ்யூவா இருக்கட்டும், ப்ரிவ்யூவா இருக்கட்டும், சோ ரூமர்ஸ் எல்லாமே வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல்ல தான் போட போறேன். சோ அப்ப ரெஸ்லிங் கிரேசில எதுவுமே போட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க, நான் அதுக்கு வரேன். சோ இப்போதைக்கு வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல்ல தான் எல்லா நியூஸையும் போட போறேன். சோ இன்னும் 2 நாள் சோ இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா ரெஸ்லிங் கிரேசில வீடியோ போடுவேன், நாளைக்கும் ரெஸ்லிங் கிரேசில வீடியோ போடுவேன். சோ இந்த 2 நாள் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்லிங் கிரேசில வீடியோ போட போறேன். அதுக்கு அப்புறம் சோ ஃபுல்லா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு தான் போக போறோம். சோ அந்த சேனல்ல தான் எல்லா நியூஸும் எல்லா ப்ரிவ்யூ ரிவ்யூ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல்ல தான் போட போறேன். சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரெஸ்லிங் கிரேசி பார்க்குற எல்லாரும் சோ வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வந்து பாருங்க. சோ அதுல தான் நான் இன்னும் 2 நாள்ல போட போறேன். சோ இன்னைக்கு நாளைக்கு மட்டும் தான் ரெஸ்லிங் கிரேசில வீடியோ வரும். சோ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சோ வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ்ல தான் எல்லா நியூஸ் ரூமர்ஸ் எல்லாமே வரும். சோ ஹைலைட்ஸ் ப்ரிவ்யூ எல்லாமே வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல்ல தான் நான் போட போறேன். சோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல்ல 1,75,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. சோ அதுல போட்டா தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அப்ப நான் ரெஸ்லிங் கிரேசில என்ன போட போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரெஸ்லிங் கிரேசில சோ இதை விட பெஸ்டா ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் யோசிச்சு வச்சிருக்கேன். சோ அது என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கேமிங். சோ ரெஸ்லிங் கிரேசி சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா கேமிங் பண்ண போறேன். சோ அதுவும் ரெஸ்லிங் கேமிங்ஸ் தான் பண்ண போறேன். சோ இப்போ ஒரு ரெஸ்ல்மேனியா நடக்குதுன்னா சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மேட்ச் கார்ட்ஸ் வருதோ அந்த மேட்ச் கார்ட்ஸ்ல உள்ள
அந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே லைவா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை லைவ்ல என்ன நடக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்ற ப்ரெடிக்ஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்கோட நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸோ ஒரு மேட்ச் ரிசல்ட் நடக்குதுன்னா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல்ல நான் வாய்ஸா சொல்லுவேன். ஆனா இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முழுக்க முழுக்க கேமிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போறேன். ஸோ இந்த மேட்ச் நடக்கும், அந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவோம் அப்படின்றத ஸோ கேமிங் மூலமா நான் வீடியோவா அப்லோட் பண்ண போறேன். ஸோ இதுக்கு குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இருந்து 4 மாசம் ஆகும். அதுக்கு நிறைய செட்டப்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அது வரைக்கும் ரெஸ்லிங் கிரேசி சேனல்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த சேனல் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணணும் அதை தான் பண்ண போறேன். ஸோ நீங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு தான் ஆன்சர் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு எந்தெந்த ரெஸ்லரை பத்தி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முதல்ல கேட்டீங்களோ அதே மாதிரி ஸோ நீங்க கேட்கிற ரெஸ்லரை பத்தி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் இருக்கோ ஸோ அதெல்லாம் நீங்க கேட்கலாம். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா எது பெஸ்டா இருக்கோ அதை எடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுவேன். ஸோ ஆல்ரெடி நான் ரெஸ்லிங் கிரேசில வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ ரெஸ்லிங் உண்மையா பொய்யா, ரெஸ்லிங் ரிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரெடி பண்றாங்க, ஸோ ரெஸ்லிங் அடிச்சுக்கிறது உண்மையா, ஸோ ரெஸ்லர் யூஸ் பண்ற அந்த ஆயுதங்கள்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தி அண்டர்டேக்கர், கெய்னு, அதுக்கப்புறம் ரோமன் ரீன்ஸ், ஜான் சீனா, அந்த மாதிரி நிறைய ரெஸ்லரை பத்தி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமும் நிறைய பேர் நிறைய ரெஸ்லரை பத்தி கேட்டீங்க. டால்ஃப் ஜிங்லர், ஷெய்மஸ், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேரை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ கண்டிப்பா அவங்க எல்லார பத்தியும் இனிமே வீடியோ வரும். நீங்க கேட்கிற ரெஸ்லரோடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் போட போறேன். ஸோ அது எப்படி போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ரெஸ்லிங் கிரேசி சேனல்ல வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு போல் போடுவேன். ஸோ அந்த போல்ல உங்களுடைய கொஸ்டின் என்னவோ நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா ஸோ அந்த கேள்விக்கான பதில வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் இரவு 8 மணிக்கு ஸோ நைட் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் ஒரு வீடியோ நைட்டு 8 மணிக்கு போடுவேன். அப்படி போட முடியல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 நாளைக்கு ஒரு வாட்டி நைட்டு 8 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட போறேன். ஸோ முழுக்க ரெஸ்லிங் கிரேசி சேனல் உங்களுடைய சேனல். உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ ஸோ ரெஸ்லிங்கை பற்றி உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ எல்லாமே நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ எந்த ரெஸ்லரை பற்றி நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ அந்த ரெஸ்லரை பற்றியும் கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது எல்லாத்துக்கும் ஆன்சரோட வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஸ்லிங் கிரேசியில் நான் மீட் பண்ணுறேன். ஸோ தினமும் 8 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு நடக்க போகுது. ஸோ இன்னைக்கு வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலில் ஸோ இந்த வீடியோ தான் போட போகிறேன். ஸோ இன்னும் ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் ஸோ 2 நாள் மட்டும்தான் ரெஸ்லிங் கிரேசில வீடியோ வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ்ல தான் மொத்த நியூஸும் வரப்போகுது. ஸோ நீங்க கேட்குற நியூஸ் எல்லாமே ரெஸ்லிங் கிரேசில போட போறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஸோ நீங்க கேட்குற பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்லிங் கிரேசி சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா போட போறோம். ஸோ வர்ற நியூஸ், வர்ற ரூமர்ஸ், ஹைலைட்ஸ், ரிவ்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல்ல போட போறோம். 2 சேனலுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. கண்டிப்பா 2 சேனல்லையும் இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இதுக்கப்புறம் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைமாவே இந்த ரெஸ்லிங் சேனல் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து இன்னும் 1 மாசம் ஆகும். ஸோ குறைஞ்சது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ஸோ இன்னும் 2 நாள்ல டோட்டலா 2 சேனலும் மாறப்போகுது. ஸோ நீங்க இது வரைக்கும் 2 சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெஸ்லிங் கிரேசி சேனலுக்கு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் போல் வாரத்துக்கு அந்த போல்ல உங்களுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய கேள்விக்கான பதில் நான் கண்டிப்பா போட போறேன். சோ தொடர்ந்து இந்த 2 சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. சோ அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். சோ 2 சேனலையும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றி.